கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2004 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 48 அதிகாரம் 7வது வசனம், நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். எரேமியாவுக்கு பல தீர்க்க தரிசனமான காரியங்கள், தேசங்களை குறித்து, பட்டணங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் மோவாப் தேசம். மோவாப் தேசத்தை குறித்து ஆண்டவர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்தின பொழுது, மோவாப்பே, நீ உன் சம்பத்தையும் பொக்கிஷங்களையும் நம்புகிறாய், எனவே நீ பிடிக்கப்படுவாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள். கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஆஸ்திகள் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், உயர்ந்த வேலை இருக்கலாம், அவைகளிலே கவனம் செலுத்துங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகளை மாத்திரம் நம்பிக்கொண்டு வாழாதிருங்கள். கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை பாதுகாப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் செழிப்பார்கள் என்பதற்காக மோவாப் தேசத்திற்கு விடுத்த எச்சரிக்கையை இந்த நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். நீ உன் பொக்கிஷங்களை நம்பி இருக்கிறாய், எனவே பிடிக்கப்படுவாய் என்று சொல்லி மோவாப்புக்கு எச்சரிக்கையாய் கொடுத்த வார்த்தையை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உணர்வார்களாக. கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் நம்புவது கர்த்தராலே வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.